Dear audience, welcome back to my channel. இன்னைக்கு யாரும் என்னோட பேனல் இல்லை, பட் டே 5 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஒரு குவிக் ப்ரிவ்யூ ஆஃப் டே 5 எப்படி போகும். இந்தியா ஹேஸ் காட் 135 ரன். டே 4 1 hour ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆடும்போது இந்தியன் பேட்ஸ்மேன் எவ்வளோ மைண்ட் செட்டில் வல்னரபிளாக இருந்தாங்களோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. லார்ட்ஸ் கிரவுண்ட்லேயும் விக்கெட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. போலிங் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் தான் பயங்கர எஃபெக்ட் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் தான் இந்தியன்ஸ் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் லக்கிலி ஸ்டில் அட் த கிரீஸ். ரிஷப் பண்ட் அவரோட கண்டிப்பாக பேட்டிங் ஆட போடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், அவங்களோட மிச்சம் 3 ஆல்ரவுண்டர்ஸ், நான் சொல்கிறது ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நல்ல ஒரு மேட்சாக இது அமைஞ்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எல்லாமும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் கொஞ்சம் ஹி கிரைண்டட் அண்ட் பிளேட் அ டீசென்ட் நாக். அவர் செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாருன்னா இந்தியா கேன் ஆக்சுவலி கவர் திஸ் 135 ரன்ஸ் வித் ஈஸ். இதுதான் என்னோட ப்ரிவ்யூ. பஷீர் இஸ் நாட் கோயிங் டு போல், பட் ஜோ ரூட் ஆஸ் அன் ஆஃப் ஸ்பின்னர் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பவுலர். அவர் எப்போ ஆக்ஷனில் வருவாருன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸால் கண்டிப்பாக ஒரு பெனிட்ரேட் பண்ண முடியாத ஒரு சினாரியோ வந்ததுன்னா, இஃப் தேர் இஸ் அ ஸ்லைட் பார்ட்னர்ஷிப் விச் இந்தியா பில்ட்ஸ், தென் யூ வில் சி ஜோ ரூட் ஆல்சோ கம்மிங் இன் டு போல். இங்கிலாந்து வில் கோ ஆல் அவுட் டு பிக் தோஸ் ரிமைனிங் 6 wickets. டெய்ல் வரைக்கும்லாம் போகாது. ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் 2 எஃபிஷியன்ட் பேட்டர்ஸ், 1 wicket keeper பேட்டர் should do the job. ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அவே ஃபார் இந்தியன்ஸ் டு வின். England will not let it easy. But short selections பொறுத்த வரைக்கும் Indians have to play a proper test match knock. அப்பதான் இது பண்ண முடியும். 3 செஷன் கையில் இருக்கு. யூ கான்ட் திங்க் ஆஃப் அட்வான்சிங் இட். சரி ரன்ஸுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சினாரியோவில் பேட் பண்ண முடியாது. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ். கோல்டன் சான்ஸுங்க ஃபார் இந்தியா டு கோ 2-1 அப் இன் த சீரீஸ். அப்படி போனாலே மென்டல் கேம் மாறிடும் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு. பட் currently there is a task to complete for Indian batters. Hope they win the test match. England 2-1 போனாங்கன்னா then I don't think so India can come back out of it mentally. Although 2 matches இருக்கு, we can also win the series. Series is alive and kicking at this point in time. அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. There has been a lot of videos going on for previews and reviews. Kandipa, next time with my panel, I will meet you again. Thank you.